சென்னையைச் சேர்ந்த பிரபல மனதத்துவ டாக்டருமான எஸ்.எம். பதூர் மொய்தீன் அவர்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு புத்தகம் எழுதியிருப்பதை அறிந்தேன். அந்த புத்தகம் எல்லோர் கைகளிலும் தவழ வேண்டும் என்ற ஆசையில் புத்தக பதிப்பாளனாக புதிய துறையிலே நுழைந்தேன். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இனிய நண்பர் டாக்டர் பதூர் மொய்தீன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். காலத்தால் அழியாத திருக்குறள் போன்ற நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் வே. இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. நமது சேலத்துக்காரர் நாடறிந்த நல்லவர், நேர்மையாக திறமையாக அரசு பணியில் தொடர்ந்து சாதனைகள் புரிந்து வருபவர், பேச்சுத்திறன் கொண்டவர், மக்களுக்கு பயனுள்ள எழுத்துக்களை மட்டுமே தரும் இலக்கியவாதி, நெஞ்சை அல்லும் கவிஞர். இத்தகைய சிறப்புகள் கொண்ட முனைவர் இறையன்பு அவர்களின் திருக்கரத்தால் இந்த புத்தகம் வெளிவர வேண்டும் என்று விரும்பினேன். எனது விருப்பத்தை கூறி புத்தகத்தை பற்றியும் கூறினோம். புத்தகத்தில் கருத்துக்களை சிறப்புற இருப்பதை அறிந்து புத்தகம் வெளிவிட சம்மதம் தெரிவித்து இங்கே வந்திருக்கிறார். பல பணிகளுக்கு இடையில் இங்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து இங்கே வந்ததன் மூலம் இந்த புத்தகத்தின் முதல் வெற்றியை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று கருதுகிறேன். நம் நாட்டின் ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட 40% பேர் குழந்தைகளாக இருக்கின்றார்கள். இந்த சின்னஞ்சிறிய மன்னர்களில் கிட்டத்தட்ட 15% பேர் பல வகை மனநோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அறிவின் சிகரம் என்று, அதாவது வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த காலத்தில், இந்த நூற்றாண்டில், இந்த அறிவு மிகுந்த நூற்றாண்டில் 6 முதல் 16 வரை வயதுள்ள குழந்தைகள் கிட்டத்தட்ட 20% பேர் கல்வியில் பின்தங்கியிருக்கின்றார்கள். கண்ணுக்கு தெரியாமல் 5% பேரும் பின்தங்கியிருக்கின்றார்கள். இது போன்ற கல்வியில் பின்தங்கியுள்ள மாணவர்களை ஆரம்ப காலத்திலே நாம் அடையாளம் கண்டு கொண்டால் அவர்களை ஓரளவு முழுமையான வெற்றிக்கு வழிவகுக்க முடியும். காலம் கடந்துவிட்டால் முழுமையான வெற்றி பெற முடியாது. கடைசியில் அரை குறையான முன்னேற்றமும் மறுவாழ்வும் அளிப்பதும் மட்டும்தான் செய்ய முடியும். ஆரம்ப காலத்திலேயே கல்வி குறையை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை ஒரு சாதாரண படிக்காத ஒரு கிராமத்து தாய் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த புத்தகத்தை நான் எழுதியுள்ளேன். படிக்க திணறும் குழந்தையும் ஜெயிக்கும் என்ற புத்தகத்திலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. யார் சார் ஜெயிக்கிறான்னா, யாருக்கு தன்னம்பிக்கை இருக்குது அவங்க ஜெயிக்கிறாங்க. படிக்க திணறும் குழந்தையும் ஜெயிக்கும் என்பது அந்த குழந்தையை பற்றிய பாடலாக இருக்கிறது. அந்த முழுமையும் நான் படித்தேன். குழந்தை கருவுற்ற காலத்திலிருந்து, தாய்மார்கள் என்று சொல்லி பால் ஊட்டுகிற காலத்திலிருந்து, வளர்கிற காலத்திலிருந்து, வளர்ந்த பிறகு எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. வளர்க்கிற பொழுது அந்த குழந்தை எப்படி வளர்ப்பது என்பதை பற்றி உள்ளே போய் பார்த்தால் தான் தெரியும். ஏனென்றால் அந்த குழந்தை வளர்கிற விதத்தில் வளர்க்காமல் நாம் வளர்கிறோம். குழந்தைகளுக்கு முதல் வேறு 3 விஷயம் பாராட்டுறது. அப்போ கான்ஃபிடென்ட் குழந்தைகளுக்கு பில்ட் பண்ணணும். ஒருத்தனுக்கு கணக்கு வரும், ராமானுஜம் இங்கிலீஷ் வரவே கிடையாது. ஒருத்தனுக்கு விஞ்ஞானம் வரும், ஒருத்தனுக்கு பாட்டு வரும், ஒருத்தனுக்கு டான்ஸ் வரும். அவனுக்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்பா சொன்னார் என்ஜினியர் ஆக சொல்லி, அம்மா சொன்னால் டாக்டர் ஆக சொல்லி, அண்ணன் சொன்னான் அட்வொகேட் ஆக சொல்லி. ஆனால் இதுவரையில் யாருமே சொல்லவில்லை நல்ல மனிதராக வேண்டும் என்று எழுதுகிறார். ஒரு புதிதாக கல்யாணமான தம்பதியர் ஒரு புதிய இடத்தில் குடியேறுகின்றார்கள். அந்த புதிய அட்மாஸ்பியரில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 2வது நாள் இந்த பெண்மணி சாளரத்தின் வழியாக பார்த்து கணவனை கூப்பிட்டு, என்னங்க இங்கே ஓடி வாங்க, இங்கே வந்து பாருங்க அப்படின்னா. வெளியில் பார்க்குறதுனா வெளியில் ஒரு பெண்மணி துணி துவைத்து கொண்டிருக்கின்றாள். துணி துவைச்சிட்டு இருக்கும்போது, என்ன துணி துவைக்கிறார் பொண்ணு, இதில் என்ன அதிசயம் இருக்கு? இல்லை அவள் துணி துவைக்கிறத பாருங்கன்னா. பார்த்துட்டோமா, என்னன்னா அழுக்கே போலியே, ஸ்கூல் சில்ட்ரன்லாம் போட்டு போகிற மாதிரி இந்த கவுன்லாம் இருக்குது, அப்படி இப்படி அழுக்கழுக்காக மஞ்சளாக இருக்கு அப்படிங்கிறான். அப்படி அம்மா அப்படின்னா, அந்த பாருங்க அந்த வேஷ்டி சட்டை எல்லாமே அழுக்க மஞ்சளாக இருக்குது, ஸ்ட்ரெயின்டாகவே இருக்குது அப்படிங்கிறான். சரின்னு கேட்டு போயிடுறார். 2வது நாள் இந்த பொண்டாட்டி கூப்பிட்றான், இந்த மனைவி கூப்பிட்றாங்க, எங்கெங்கே இங்கே வாங்க இங்கே வந்து பாருங்கண்ணா, துணி துவைக்கிறாம்மா, அழுக்கே போல பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி மஞ்சளாக இருக்க, என்ன அசிங்கமாக இருக்குது. அவங்க ஆஃபீஸில் யாரும் கேட்க மாட்டாங்களா, அந்த ஸ்கூலில் தான் யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னா. 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் தினந்தோன்னு கூப்பிட வேண்டியது. கணவனுக்கு போர் அடிச்சு போச்சு. என்னத்துக்கு கூப்பிட்ற, துணி துவைக்கிறாளா, சரியா துவைக்கலையா அப்படின்னா. இல்லை இன்னைக்கு வந்து பாருங்க அப்படின்னா. என்னன்னு போய் பார்த்தான்னா, பாருங்கள் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு. ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பானா எப்படி துவைக்கணும்னு சொல்லிட்டு. ஸ்கூல் மிஸ் ஏதாவது நோட் எழுதி அனுப்பியிருப்பாங்களா, அல்லது ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட இருக்க சக பணியாளர்கள் ஏன் அப்படி அழுக்கா வேட்டி கட்டு வரேன்னு கேட்டிருப்பானா. என்ன ஆச்சுன்னா, இல்லை பாப்பா ஒன்றுமே இல்லை, நம்ம ஜன்னல் கண்ணாடியை தொடச்சேன், இத்தனை நாளாக இந்த மஞ்சள் பார்வை தான் பார்த்துருக்கோம், இந்த பார்வை தான் இந்த குழந்தைகளை பார்க்குறோம் நம்ம.
இது படிக்காது, இது மக்கு, இதை விட்டுரு, ஆடு மேய்க்க முன்பு வியாபாரத்துக்கு லைக்கு கடையில் கொண்டு பட்டறையில் விட்டுரு அப்படின்னு பார்க்கக்கூடிய காலத்தில் வித்தியாசமான பார்வையில் பார்த்துருக்காங்க. ரொம்ப அழகா. இந்த வித்தியாசமான பார்வையுடையவர்கள் தான் நிச்சயமாக நம்ம நாட்டு தேவை. படிக்க திணறும் குழந்தைகளும் ஜெயிக்கும் என்ற நூலின் முதல் பிரதியை முனைவர் வே. இறையன்பு வெளியிட டாக்டர் டி.பி. கலாநிதி அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். ஜென் இயக்கத்தில் ஓர் அழகான உருவக கதை ஒன்று உண்டு. ஒரு சீடன் தன்னுடைய குருவிடம் கேட்கிறான், நான் அந்த மலையின் உச்சிக்கு செல்ல வேண்டும், எங்கிருந்து தொடங்குவது என்று கேட்கிறான். அதற்கு அந்த குரு சொல்கிறார், உச்சியிலிருந்து தொடங்கு என்று. அதைப்போல தன்னுடைய முதல் பதிப்பையே சேர்வராயன் மலை உச்சியிலிருந்து தொடங்கி இருக்கிறார் திரு சிவராமன். அதற்காக அவருடைய முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுதல்களையும், அவருடைய இந்த முயற்சி சிறந்த நூல்களை, மானுடம் வெல்வதற்கான நூல்களை படைத்து காட்டுவதற்காக பெருமளவு பயன்பட வேண்டும் என்பதையும் எங்கள் விருப்பமாக தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மனையியல் வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறார்கள், ஒரு பிரச்சனையை கொடுத்தால் வயது வந்தவர்கள் 2 தீர்வுகளைத்தான் முன்வைக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளிடம் கொடுத்தால் அவர்கள் 60 தீர்வுகளை முன்வைக்கிறார்கள் என்று. குழந்தைகள் அறிவோடு பிறக்கிறார்கள். நாம் கல்வியின் மூலம் அவர்களை அறிவற்றவர்களாக ஆக்க முயற்சி செய்கிறோம். இதை நான் சொல்லவில்லை, ரசல் சொல்லுகிறார். யாரும் முட்டாளாக பிறப்பதில்லை, ஆனால் அவர்கள் கல்வி கற்கிற விதத்தினால் முட்டாள்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று. நன்றாக படித்தவர் ஒருவர், அவர் ஒரு நாள் சந்தைக்கு செல்லுகிறார். அங்கே விதவிதமான பறவைகள், ஒரு ஆஸ்திரேலியன் கிளி ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இந்த கிளி மிகவும் அழகாக பேசும் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த கிளி மிகவும் அழகாக பேசும் என்று குறிப்பிட்டதால் அவருக்கு ஆசை. இது எவ்வளவு ரூபாய் என்று கேட்கிறார். இது 1000 பவுண்ட் என்று சொல்லுகிறார்கள். 1000 பவுண்ட் என்றவுடன் கிளியையே கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். அவர் அந்த ஆஸ்திரேலியன் காக்கட்டுவிடம் சென்று, உன்னுடைய விலை 1000 பவுண்டா என்று கேட்கிறார். இதில் என்ன சந்தேகம் என்று சொல்லுகிறது. உடனே வாங்கி கொண்டு வந்து விடுகிறார். அடுத்த நாள் அவருடைய பள்ளிக்கு எடுத்து செல்லுகிறார். அங்கே இருக்கிற மற்றவர்களிடம் சொல்லுகிறார், இந்த கிளி மிகவும் நன்றாக பேசும் என்று. ஒருவர் வந்து அந்த கிளியிடம் உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். கிளி எதுவும் சொல்லவில்லை. இவரோ கிளி நிச்சயம் பேசும் என்று 1க்கு 10 என்று பந்தயம் கட்டி 1000 ரூபாயை வைத்து விடுகிறார். கடைசியில் தோற்று போகிறார். வீட்டிற்கு வந்த பிறகு அந்த கிளி நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறது. இவருக்கு கோபம் வந்தது. நாளையாவது பேசு என்று சொல்லி மறுநாளும் எடுத்து செல்லுகிறார். இன்று நிச்சயம் பேசும் என்கிற நம்பிக்கையில் 1க்கு 10 என்கிறார். மற்றவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் 1க்கு 10 அல்ல, நாங்கள் 1க்கு 100 கட்ட தயாராக இருக்கிறோம் என்று. அன்றும் கிளி பேசவில்லை. வீட்டுக்கு எடுத்து வந்து அந்த கிளியிடம் கோபமாக கத்துகிறார். உனக்கு அறிவு இருக்கிறதா? இந்த வீட்டில் பேசுகிறாயே, ஏன் என்னுடைய கல்வி கூடத்தில் பேச மாட்டேன் என்கிறாய்? உன்னால் நான் எவ்வளவு பணத்தை இழந்து விட்டேன், 10,000 ரூபாயை இழந்து விட்டேனே என்று. அந்த கிளி சொன்னது, நான் முட்டாள் அல்ல, நீதான் முட்டாள். நாளை மறுபடியும் எடுத்து செல். நீ 1 என்றால் 1000 ரூபாய் கட்டுவார்கள். அப்போது நான் பேசி பல மடங்கு உனக்கு வருமானத்தை பெற்றுத்தரும். வாங்கிவிட்டீர்களா? பிரபல மனநல மருத்துவர் டாக்டர் பதூர் மொய்தீன் எழுத்தில் சேலம் ஸ்ரீ சரவணபவன் VCS சிவராமன் வெளியீடாக மலர்ந்திருக்கிறது படிக்க திணறும் குழந்தைகளும் ஜெயிக்கும்.
ஒவ்வொரு பெற்றோரும் படித்து பயன்பெற வேண்டிய நூல். உங்கள் குழந்தையை வெற்றி பெறச் செய்யும் இந்த சிறந்த நூல் கிடைக்கும் இடம் ஸ்ரீ சரவணபவன் குரூப்ஸ், சேலம், ஏற்காடு, நெல்லை. தொலைபேசி எண் 042724264057. ஒரு நல்ல குழந்தை பாதுகாப்பாக வளர வேண்டும் என்று பெற்றோர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார். இன்று பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை மட்டும் தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார். நான் குறிப்பிடுவது உண்டு, இந்த உலகத்திலே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதில்லை, ஆனால் பாதுகாக்கப்பட்ட குழந்தைகள் கிடைக்கிறார்கள். பெற்றோர்கள் அவர்களை பொத்தி பொத்தி வளர்க்கிறார்கள். இன்று ஒரு குழந்தை கணக்கிலே 100% வாங்கலாம். மளிகை கடைக்கு சென்று சாமான் வாங்கி வர சொன்னால் சரியான சில்லறையை அந்த குழந்தையா சத்தியமாக வாங்கி வர முடியாது. ஆனால் நாங்கள் கணக்கிலே குறைவாகத்தான் மதிப்பெண் பெற்றோம், ஆனால் மளிகை கடையில் சரியாக சாமான்கள் வாங்கி வந்தோம். ஏனென்றால் எங்கள் கல்வி வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருந்தது. உங்கள் கல்வி தேர்வோடு முடிவடைவதாக இருக்கிறது. அதுதான் வித்தியாசம். இன்றுள்ள குழந்தையிடம் நீங்கள் ஒரு மணியாளர் பாரத்தை கொடுத்து இதை பூர்த்தி செய்து வா என்று சொன்னால் அதற்கு பூர்த்தி செய்ய தெரியுமா? ஏனென்றால் இன்று பல நேரம் நாம் காத்திருப்பதையே குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதில்லை. அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லாத காரணத்தால் தான் விரைவிலேயே வாழ்க்கையையும் முடித்துக் கொள்ளுகிறார்கள். வாழ்க்கை என்பது கவிதாசன் அவர்கள் குறிப்பிட்டதை போல போராட்டங்களை மட்டுமல்ல, அவமானங்களையும் சார்ந்தது. அவமானமும் போராட்டத்தின் ஒரு பகுதி. நீங்கள் அவமானப்படாமல் எல்லா இடங்களிலும் மரியாதையோடு செலுத்தப்பட்டால், எல்லா இடங்களிலும் உயர்ந்து கவனிக்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியை இழந்து விடுகிறீர்கள். எப்போது அவமானம் உங்களை சமட்டி அடி போல அடிக்கிறதோ அப்போதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற நெருப்பு பொறி வீறிட்டு கிளம்பி எரிமலையாக வெடித்து உங்களை உலுக்கி ஒரு உச்சத்திற்கு கொண்டு போய் வைக்கும். அதை நாம் உணர்வது இல்லை. குழந்தைகளை அவமானப்பட கற்றுத்தர வேண்டும், வரிசையிலே நிற்க கற்றுத்தர வேண்டும், ஏமாற்றமடைய கற்றுத்தர வேண்டும். பல திரையரங்குகளுக்கு சென்று அனுமதி சீட்டு கிடைக்காமல் திரும்பி வர கற்றுத்தர வேண்டும். இவையெல்லாம் தெரிந்தால்தான் வாழ்க்கையிலே காதல் தோல்வியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். வேலை கிடைக்காமல் போனால் அதை தாங்கிக் கொள்ள முடியும். எதிர்பார்த்த மாதிரி தன்னுடைய மேலாளர் நடத்தாவிட்டால் அதை பொறுத்து கொள்ள முடியும். அப்போதுதான் உங்களுடைய இதயம் இரும்பாக இருக்கும். நாம் தங்க மனிதர்கள் என்று சொல்லுகிறோமே, நான் உங்களிடம் ஒன்றை கேட்கிறேன். தங்கம் என்பதை போல